இன்ஜினியரிங்ல வந்து 6 monthsல வெளியில வந்துட்டேன். என்னால படிக்க முடியல. எங்க ப்ரொஃபஸர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வந்தேன், ஏதோ ஒரு ஃபீல்டுல நான் அச்சீவ் பண்ணிட்டு இங்க வருவேன். கண்டிப்பா இதே காலேஜுக்கு நான் ஸ்டேஜ்ல வந்து பேசுவேன். 19 வயசுல கேரளால ஒருத்தவங்க மேயர் ஆனாங்க. ஏஜ் இஸ் நாட் அட் ஆல் a matter. நான் கர்வமா ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னா, எவ்வளவு பெரிய மீட்டிங்ல எவ்வளவு பெரிய இடத்துல போய் உட்கார்ந்தாலும் நான் தான் அங்க சின்ன பையனா இருப்பேன். ஏஐ வந்துருச்சு, நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் போயிருச்சு அப்படி, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் வந்தப்ப எல்லாரும் என்ன பண்ணாங்க, பயந்தாங்க. அடுத்து ஸ்மார்ட் போன் வந்தப்ப பயந்தாங்க. இது எல்லாமே ஒரு கேஜெட்ஸ் தான், பட் ஹியூமன்ஸோட பிரெயின் மஸ்ட் பி தேர். கேப்சி கண்டெஸ்ட்னு சொல்லிட்டு கோவிட் டைம்ல பயங்கரமா நடத்தி அப்பதான் முடிவு பண்றோம், when our communication gets better we can get into business. ரைட்டிங்ஸ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது ஒரு புக்கா போடுற அளவுக்கு நான் எழுதியிருக்கேன்னு நினைக்கிறவங்க அமேசான் கிண்டில்ல அவங்களாவே செல்ஃப் பப்ளிஷ் பண்ணலாம். அமேசான் இஸ் பப்ளிஷிங் இட் ஆன் தேர் ஓன் காஸ்ட். இப்போ நீங்க சொன்ன அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் ஆல்ரெடி பீக்கை தொற்றுச்சு தமிழ்நாட்டில்ன்றதுனால தான் பிலோ 35 இருக்கக்கூடிய ஒரு ஜெனரேஷன் வந்து கவர்மெண்ட்டே ஃபார்ம் பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. கேப்சியோட எதிர்கால இலக்கு என்ன, எதை நோக்கி போயிட்டு இருக்கீங்க? வாய்ப்பை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்க இளைஞர்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றத நோக்கி தான் பயணிச்சு. ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்து தன்னோட எழுத்தாலும் சிந்தனையாலும் பேச்சாலும் இந்தியா மட்டுமல்ல உலக அளவுல கவனம் ஈர்த்திருக்கிற ஒரு முக்கியமான இளம் ஆளுமை தான் டாக்டர் ஜோசன் ரஞ்சித். டெட்எக்ஸ் பேச்சாளர், சமூக சேவகர், இளைஞர்களை ஊக்கமூட்டும் குரல்னா அவருக்கு பல முகங்கள் இருக்கு. அவரோட வெற்றி பயணத்தை அவர் கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. கவிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், சமூக சேவகர்னு சொல்லிட்டு அடிக்கிட்டே வந்து போகலாம். எங்க இருந்து வந்தீங்க முதல்ல? அப்பா அம்மா 2 பேரும் டீச்சர்ஸ். ஃபேமிலி பேக்ரவுண்ட் இஸ் ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவ், ரொம்ப பெரிய ஃபேமிலி அப்படிலாம் கிடையாது. ஒரு குட்டி அழகான ஒரு குடும்பம். அப்பா அம்மா டீச்சர்ஸ். அவங்க வந்து நான் சின்ன பிள்ளையில இருந்தே ஸ்டார்டிங் ஃப்ரம் 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே நம்மள வந்து இந்த வீக்லி மேகசின் விகடன் மாதிரி அரும்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு வந்துகிட்டு இருக்கும். அதெல்லாம் படிக்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. படிச்சுக்கிட்டு இருப்போம். நியாயமா எப்பொழுதும் என்ன சொல்றது, இது சொல்லாம என்னன்னு தெரியல, டீச்சர் புள்ள மக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் அப்படிதான், படிப்புலலாம் ரொம்ப ஸ்ட்ராங்லாம் கிடையாது. அப்படி போய் நாங்க நம்ப மாட்டோம். இல்ல, உண்மையாவே படிப்புல ஸ்ட்ராங் இல்ல பிரதர். அப்புறம் போனுச்சு. தென் 10th வரைக்கும் எங்க ஸ்கூல் டிட் வின்சென்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்கூலு. அங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்க டீச்சர்ஸ்லாம் இந்த ஆனுவல் டே, டீச்சர்ஸ் டே ட்ராமாலாம் வரும்போது அப்பயே ஐ ஸ்டார்டட் ரைட்டிங். அது எனக்கு அவ்வளோ இதாக நம்மளுக்கு ஓகே இதுதான் நம்ம இதுதான் நம்ம பார்த்துன்றது அப்போலாம் எனக்கு தெரியல. ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் டியூரிங் அந்த ஸ்கூல் டைம்லேயே நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். எழுதுறதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். எழுதி கொடுக்குறது, அந்த பசங்க லவ் லெட்டர் கேட்டால் எழுதி கொடுக்குறது, அதெல்லாம் பண்ணியிருக்கோம் நிறையா. பண்ணி அது வந்து பேக் ஃபயர்லாம் ஆயிருக்கு, அதெல்லாம் இங்கே சொல்ல முடியாது. அப்படி போகும்போது நம்ம ஸ்கூல் முடிச்சுட்டு தென் கேம்பியன் அது மாதிரி போனோம். கேம்பியன்ல ஐ டிட் மை 11th and 12th. அங்க என்ன ஆச்சுன்னா நான் இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஃப்ளூயண்டெல்லாம் பேச மாட்டேன். 10th முடிக்கிற நிலைமையில அப்போ ஒரு பிரதர் வராரு சூசராஜ்னு சொல்லிட்டு. அவர் என்ன பண்றாரு, இங்கிலீஷ் பேசலன்னா புக்கு படிக்கணும், பனிஷ்மெண்ட். 3 o'clock கூட ஸ்கூல் ஓவர். 3 o'clockல இருந்து 4 o'clock வரைக்கும் நம்ம லைப்ரரியில ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அந்த டைம் வென் ஐ லைப்ரரியில் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் தென் வீட்டில் எல்லாம் இது பண்ணி முடிவு பண்ணி நான் இன்ஜினியரிங் படிக்கலாம் அப்படின்னு ஒரு தாட்ல இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன். அதுதான் ஒரு டேர்னிங் பாயிண்ட். இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணி எல்லாருமே இன்ஜினியரிங் தான் போவாங்க. அதேதான், இன்ஜினியரிங் போயிட்டு இன்ஜினியரிங்ல வந்து 6 monthsல வெளியில வந்துட்டேன். என்னால படிக்க முடியல, என்னால சஸ்டெயின் பண்ண முடியல. சிவில் இன்ஜினியரிங் என்னால சொல்லி எடுத்தீங்களா இல்ல உங்க ஆர்வத்துல எடுத்தீங்களா? இல்ல, நானும் இன்ஜினியரிங் போகணும்னு ஒரு இது இருந்தது. அப்புறம் அப்பா அம்மாவும் ஒரு இன்ஜினியர் இருக்கணும், வீட்டுக்கு ஒரு இன்ஜினியர் இருக்கணும்ன்றது வந்து நாங்க 12th முடிச்ச காலகட்டத்துல ரொம்ப பெரிய இது பிரதர். அதனால இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிட்டு ஒரு 6 monthsக்கு அப்புறம் வெளியில வந்துட்டு ஒரு 6 months என்னால எங்கேயுமே ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். வீட்லயும் என்னால அவங்களுடைய சிச்சுவேஷன்ஸ், அப்பா அம்மாவோட சிச்சுவேஷன்ஸா இருக்கட்டும், என்னோட குடும்பத்தோட சிச்சுவேஷன்ஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு 6 மாசம் வந்து பெரிய சுனாமி அடிச்சு போட்ட மாதிரி ஆயிடுச்சு. நீங்க பிரேக் ஆகி வெளியே வரீங்க அப்படின்னா முதல்ல ஒத்துக்க மாட்டாங்களே, காலேஜா இருக்கட்டும் இல்ல வீட்லயா இருக்கட்டும், எல்லாமே எப்படி அதை முதல்ல பிரேக் பண்ணீங்க?
அதை பிரேக் பண்றதுக்கே எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. பட் அட் தி மோஸ்ட் அப்பா அம்மாவுக்கு வந்து நமக்கு நம்ம புள்ள முக்கியம், அவன் என்ன டிசைட் பண்றானோ டிசைட் பண்ணிட்டுன்ற லெவலுக்கு போயிட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா படிச்சு முடிப்பா பாத்துக்கலாம் அதெல்லாம் எல்லாருமே சொன்னாங்க. நான் என்னால முடியல, ஐ எம் நாட் இன்டு இட் அப்படின்ற மாதிரி ஸ்டபனா இருந்துட்டேன். தென் அந்த 6 மாசத்துல வந்து நான் ஆனா அந்த காலேஜ்ல முடிச்ச அந்த இன்ஜினியரிங் இருந்த காலேஜ்ல நான் எங்க ப்ரொஃபஸர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வந்தேன், கண்டிப்பா இதே காலேஜுக்கு நான் ஸ்டேஜ்ல வந்து பேசுவேன், என் புக்குன்னு சொல்லல, ஏதோ ஒரு ஃபீல்டுல நான் அச்சீவ் பண்ணிட்டு இங்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் நான். அதை வந்து நான் இவ்வளவு சீக்கிரம்லாம் அச்சீவ் பண்ணுவேன்னு நினைச்சது கிடையாது. அப்புறம் லோயலா காலேஜ் மெட்டலா சேலம்ல ஜாயின் பண்ணேன். 6 மாசத்துக்கு அப்புறம் என்ன படிக்கலான்றப்ப சரி யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜா இருந்தா ஹாஃப் டே காலேஜ் இருக்கும் அப்படின்னு நினைச்சு போனேன். ஆனா அங்கேயும் காலேஜ் ஃபுல் டே தான். போயிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அகைன் ஒரு ஃபாதர் அங்க இருந்தாங்க, ஃபாதர் சேவியர் வேதம்னு சொல்லிட்டு. அங்க என்ன கோர்ஸ் எடுத்தீங்க? பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர். பேசிக் இஸ் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அவர் ஃபாதர் ஒரு இது பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, சரி ஸ்கூல் டைம்ல எழுதின மாதிரி எம்சி பண்றதுக்கு நான் எழுதி கொடுத்தேன். அதுல எழுதின ஒரு பொயட்ரி வந்து சீஃப் கெஸ்டா வந்திருந்த ஒருத்த பிஷப்க்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவர் கூப்பிட்டு யார் எழுதுனா இதை எப்படி என்னன்னு கேட்கும்போது தென் ஐ ஷோ என்னோட நான் எழுதி வச்சிருப்போம்ல, நம்ம அப்பப்போ எழுதி வச்சிருப்போம்ல, அது எல்லாத்தையும் ஒரு நோட்டா கொண்டு போய் ஃபாதர்கிட்ட கொடுத்துட்டேன், பிரின்சிபல் ஃபாதர்கிட்ட கொடுத்துட்டேன். தென் லேட்டரான ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் ஒரு நாள் ஈவினிங் என்ன கூப்பிடுறாங்க. நான் சும்மா ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் பசங்க ஹாஸ்டலு இருந்தப்ப கூப்பிட்டு இதை படினாங்க. நான் பார்த்தேன், நான் கொடுத்திருந்த கவிதை வந்து எடிட்டிங்லாம் போய் நான் கொடுத்திருந்த கிறுக்கல்கள் வந்து கவிதையா மாறி என் கையில இருந்தது. இதை நம்ம புக்கா பண்றோம், அடுத்தடுத்த ப்ராசஸ் பண்ணுன்னு சொல்றாங்க. நானே ஈவினிங் காலேஜ் முடிச்சோடனையும் நெட்ல உட்காந்து எப்படி ஐஎஸ்பிஎன் அப்ளை பண்ணணும், ஒரு புக்குனா எப்படி இருக்கணும், அதை வடிவமைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எல்லாமே அப்படியே பண்ணி நானா கத்துக்கிட்டேன். யாரும் வந்து உட்காந்துலாம் சொல்லிலாம் தரல நமக்கு. லைப்ரரியில போய் ரெஃபரன்ஸ் பார்ப்பேன், இந்த புக்கு இப்படி இருக்கு, ஒரு பதிப்பகத்துக்காக ஃபோன் பண்ணுவேன். ஆனா யாருமே இது வரைக்கும் டிஸ்கரேஜ் பண்ணல. எனக்கு அது ஒரு காட்ஸ் கிஃப்ட். நான் இப்ப திடீர்னு ஒரு பதிப்பகத்துக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இந்த புக்கு வேணும்னு கேட்கறது வேற, நான் ஒரு புக்கு போடணும் எனக்கு இதை சொல்லுங்கன்னு சொல்றது வேற. அவங்க எடுத்தோடனே என்ன காலேஜா ஸ்டூடெண்ட் எல்லாம் சொன்னோடனே அவங்களும் ரெக்கக்னைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அது மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஹெல்ப் பண்ணி தான் நான் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி இன்னைக்கு வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். எல்லாரும் சேர்ந்து ஊர்கூடி தேர்தலுக்கு மாதிரி தானே வந்து கேட்டவங்களும் உதவி எல்லாம் பண்ணிருக்காங்க. ஓகே, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து எடுக்கிறீங்க, புத்தகம் வந்து போடுறீங்க. அப்புறம் எப்படி ஃபர்ஸ்ட் புக் ஃபர்ஸ்ட் இயர்ல லான்ச் பண்றேன். அது எப்படின்னா எங்க அப்பா அம்மா ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, என் அப்பா அம்மாக்கெல்லாம் சொல்லவே இல்லை. அங்க காலேஜ்ல செமஸ்டர் ரிசல்ட் வந்து பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் நடக்குது. நான் அப்பா அம்மாட்ட அப்போ வரைக்கும் இந்த இன்ஜினியரிங்ல இருந்து மாறி வந்ததுனால ரொம்ப ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை அவங்களுக்கு ஒரு இது இருக்கும்ல. அதுல இருந்து அவங்க வெளியில வரதுக்கும் டைம் ஆச்சு, நான் வெளியில வரக்கும் டைம் ஆகிட்டு இருந்துச்சு. நான் கூப்பிடவே இல்லை, ஃபாதர்கிட்ட சொல்லி நீங்களே பேசுங்க, அவங்கள வர சொல்லுங்க, அவங்க வரட்டும் என்னன்னு பார்த்துட்டு அவங்களுக்கே பெரிய சர்ப்ரைஸ். அவங்க உள்ள வரும்போது பேனர்லாம் இருக்கும், அவங்களுக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் வந்துட்டு ஒன்றும் புரியல. அந்த பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்ல நான் வந்து அந்த புக்கை லான்ச் பண்றேன். அது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். லோயலா காலேஜ் சேலம் மெட்டலா வந்து எனக்கு பண்ணி கொடுத்த பெரிய பிளாட்ஃபார்ம். நான் அதுல பண்ணி நீங்க நம்ப மாட்டீங்க, நான் பிரிண்ட் போட்டிருந்த 500 காப்பியும் சேல் ஆகி எனக்கு புக்கு பத்தல. அன்னைக்கே சேல். அந்த ஸ்பான்சர் வந்து எனக்கு காலேஜ் பண்ணியிருந்தாங்க புக் பிரிண்ட் பண்றதுக்கு, நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட் பண்ணிருக்காப்லன்னு சொல்லிட்டு. நான் அதை என்ன பண்றேன், அன்னைக்கு ஈவினிங் கொண்டு போய் காலேஜ்ல ரிட்டர்ன் பண்ணிட்டேன். எனக்கு அவங்க ஒன் சர்டன் சம் ஆஃப் அமௌண்ட் வந்து புக் பிரிண்டிங் புக்கு இப்போ டெலிவரி எல்லாத்துக்கும் ஆகும் இல்லையா, அதை வந்து அப்படியே கொண்டு போய் ரிட்டர்ன் பண்ண. அப்பயே ஃபாதர் சொன்னா அதெல்லாம் இல்லை அப்படின்னா, இல்லை ஃபாதர் இது ஒரு புக்குன்றப்ப, ஏன்னா நம்மளுடைய திறமை, இப்ப நீங்க இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க அப்படின்னா யாருமே வந்து நம்ம ஃப்ரீயா எதுவுமே செஞ்சோம் அப்படின்னா, நான் எப்பொழுதும் எல்லாத்தையும் சொல்லுவேன், உழைப்பதற்காக எதையும் வாங்கு, பிழைப்பதற்காக எதையும் வாங்காதேன்னு எப்போதுமே சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான். அதனால என் புக்கு நான் ஒருத்தர் கொடுக்குறேன்னா கூட நான் சார் ஒரு 100 rupees கொடுங்க, அப்பதான் உங்களுக்கு அதோட வேல்யூ தெரியும், நான் கேட்டு வாங்கிடுவேன், ஹெசிடேட்டே பண்ண மாட்டேன், ஃப்ரீயா கொடுக்க மாட்டேன் நான். அப்பதான் அவங்களுக்கு அந்த வேல்யூ தெரியும். அவங்க படிக்கிறனால அவங்க வீட்டுல கூட போய் கொடுப்பாங்க, அதை படிக்க சொல்லுவாங்க. அதனால நான் ஃபாதர்ட்ட அதை சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற புக் வந்து போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் புக், அந்த புக் தான் வந்து ஒரு பரதேசியின் தொடக்கம். ஆமா, ஒரு பரதேசியின் தொடக்கம். அதுல தான் போட்டீங்க. பக்கா தமிழ், விவசாயிகளுக்கான ஒரு கம்ப்ளீட்லி 25 கவிதைகள், விவசாயிகளுக்காக, விவசாயிகளை பத்தி, அவங்களோட கஷ்டங்கள், விவசாய குடும்பத்துல ஒருத்தவங்க பிறந்தா எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் போட்டு கவிதை தொகுப்பா போட்டேன். உங்க அப்பா அம்மா ஆசிரியர், அது எப்படி அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு எழுதுனீங்க? விவசாய சம்பந்தமா அவங்க இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் அப்பா அம்மா நம்ம நாலேஜ் எங்க இருந்து எடுத்துக்கிட்டீங்க? நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஃபுல்லா விவசாயி தானே பிரதர். பிறந்தது கிராமம், நவலூர் குட்டப்பட்டுன்னு சொல்லிட்டு திருச்சியில கிராமம். நம்ம கிராமத்துல இருக்க இப்ப அப்பாவுமே வந்து டீச்சரா இருந்தாலும் காலையில இருந்து ஸ்கூல்ல இருந்தாங்கன்னா ஈவினிங் வயலுக்கு போயிருவாங்க. இல்லைன்னா காலையில சீக்கிரமா எந்திரிச்சு வயலுக்கு போயிட்டு, நம்ம ஸ்கூல் படிக்கிற காலத்திலே தண்ணி பாய்ச்சறது அதுன்னு நம்மளும் வயலுக்கு எல்லாம் போக வர. ஆசிரியர் நம்ம அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டுமே இல்ல. அதனால வந்து ஓகே. காலேஜ் படிச்சு முடிக்கிறீங்க, முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய தேடல் என்னவா இருக்கு? காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஃபர்ஸ்ட் தமிழ் புக் போட்டோனையும்
தமிழ் புக்குக்கான ரீச் எப்படி இருக்கும், தமிழ் புக்ல பெரிய பெரிய ஆத்தர்ஸ்லாம் இருக்காங்க. ஏன்னா நான் நிறைய எஃபெக்டிவா எப்படி பார்த்திருக்கேன்னா, எதை அண்டர்கோ பண்ணியிருக்கேன்னா, சிம்போசியம், காலேஜ் காம்படிஷன்ஸ்லாம் போகும்போது நம்மள விட சின்ன வயசுல இருக்கவங்க வந்து ரொம்ப அருமையா தமிழ்லாம் வாசிப்பாங்க, தமிழ்லாம் பேசுவாங்க. ஆனா அவங்களுக்கு கைத்தட்டல்கள் கிடைக்காது. இதுவே பெரிய பெரிய எழுத்தாளர்களா இருக்கட்டும், பெரிய பெரிய ஆக்டர்ஸா இருக்கட்டும், அவங்க வந்து ஜஸ்ட் ஒன் லைனர் சொல்லுவாங்க. அது கோல்டன் வேர்ட்ஸா பதியும். அப்ப எனக்கு என்ன ஒரு தாட்னா, நம்ம வந்து இத எழுதுறதா மட்டும் இருக்கக்கூடாது. நம்ம சொல்றது மக்கள்கிட்ட போய் சேரணும். ஏன்னா ஒரு எழுத்தாளருடைய பெரிய வெற்றியே, நான் என்ன ஃபீல் பண்ணி எழுதியிருக்கனோ, என் புக்க இப்ப நான் உங்கள்ட்ட குடுத்துருக்கேன்னா, நீங்க வாசிக்கும்போது அத நீங்க ஃபீல் பண்ணணும். அதான் என்னுடைய வெற்றி. அப்ப நான் அத சொல்ற இடத்துல இருந்து தான் ரைட் பண்ணணும்ன்றதுனால, நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இத நான் டிஸ்கஸ் பண்றேன். என் புரொஃபசர், என் ஃபாதர்ஸ்ட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது, அவங்க தான் சொன்னாங்க, "நீ இங்கிலீஷ்ல எழுது. யுனிவர்சல் லாங்குவேஜ்ல எழுது." அப்படின்னு ஒரு ஐடியா. அப்ப அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ்ல ரைட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஓனா எழுத ஆரம்பிக்கும்போது, இங்கிலீஷ் போகும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. செகண்ட் இயர்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இங்கிலீஷ்ல ஒரு புக்கு செல்ஃப் பப்ளிஷிங்ல அன்சீன் ஷேடோ அப்படின்ட்டு பண்றேன். அப்பெல்லாம் வந்து இப்ப வந்து இன்ஸ்டாகிராம் எல்லாம் இதா இருக்கு. அப்போ ஒன்லி ஃபேஸ்புக். ஃபேஸ்புக்ல ஒரு ஆத்தரோட கான்டாக்ட் கிடைச்சு, அந்த ஆத்தருக்கு நான் மெசேஜ் போட்டு விடுறேன். இது மாதிரி ஒரு புக் எழுதியிருக்கேன். எனக்கு ஒரு ரிவ்யூ கொடுங்க அப்படின்னு. அப்ப அங்க இருந்து எனக்கு ஒரு கால் வருது. நாங்க வந்து வேர்ட்ஸ் ப்ரூ ஆத்தர்ஸ் மீட் ஒன்னு வச்சிருக்கோம். நீங்க அதுல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. உங்களுக்கு ரிவ்யூஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அதை போய் ஃபாதர்ட்ட சொல்லி ஃபர்ஸ்ட் டிக்கெட் போட்டு டெல்லி செகண்ட் இயர்லயே ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளைட்ல போறேன். போகும்போது அங்க போறேன். போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன். எனக்கு அது ஒரு பெரிய டர்னிங் பாயிண்டா இருந்தது. ஏன்னா ஒரு நேரோவா டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒய்டா திங்க் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா அது அமைஞ்சது. அந்த மீட்டிங் வந்து போயிட்டு வந்தோடனே நான் 2 நாள் போய் எங்க ஃபாதரை பார்க்கவே இல்லை. இவன் போனான், வந்தான், என்னாச்சு ஏது, இவங்கெல்லாம் காலேஜ்ல நம்ம காலேஜ்ல இருந்து ஒரு பையன் போய் ரெப்ரசென்ட் பண்ணிட்டு வந்துட்டான் தமிழ்நாட்டை, அதுவும் இங்கிலீஷ் ஆத்தர்ஸ் மீட்லன்னு பெருமையா எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னா போய் பார்க்கவே இல்லை. கூப்பிட்டாரு, என்ன ஏது அப்படின்னாரு. ஃபாதர், எனக்கு எதுவுமே தெரியல. நான் அங்க போற வரைக்கும் ஒரு இதுல போனேன். எனக்கு ஒண்ணுமே தெரியல. நிறைய கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நான் ஏன் இதை சொல்றேன்னா, இதை என்ன ரிலேட் பண்றேன்னா, இன்னைக்கு இருக்கவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்களா, ஏஐ வந்துருச்சு, நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் போயிருச்சு அப்படி. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் வந்தப்ப எல்லாரும் என்ன பண்ணாங்க, பயந்தாங்க. அடுத்து ஸ்மார்ட் போன் வந்தப்ப பயந்தாங்க. இது எல்லாமே ஒரு கேஜெட்ஸ் தான். பட் ஹியூமன்ஸோட பிரெயின் மஸ்ட் பி தேர். நம்ம எப்படி அதை யூஸ் பண்ண போறோம், இதை ஏஐ எப்படி யூஸ் பண்ணலாம்னு கத்துக்கிட்டோம்னா நம்ம க்ரோ பண்ணிடலாம். ஏஐ வந்து நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் தடுக்கவே தடுக்காது. ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஈஸியா இருக்குது. ஆக்சுவலி அதான் உண்மை. இது மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த மீட்டிங்கை நான் பார்த்து, அப்புறம் காலேஜ் முடிக்கிறேன். காலேஜ் முடிச்சோன்னா ஒரு டிகிரி முடிச்சோன்னே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல வேலையே கிடைக்காது. தேர்ட் இயர்ல போட்டேன் பிரதர். தேர்ட் இயர்ல 3 புக்கு போட்டேன். தேர்ட் இயர் படிக்கும் போது 3 புக்கு. அப்ப காலேஜ் போனீங்களா படிச்சீங்களான்னு அதெல்லாம் கேட்காதீங்க. தேர்ட் இயர்ல 3 புக்கு போட்டேன். போட்டு முடிச்சு ஒரு 6 புக்ஸ் வந்து காலேஜ் டைம்லயே ஐ டிட் இட். ஓகே. அது எல்லாமே கவிதை சார்ந்த புத்தகமா இல்ல கட்டுரை சார்ந்த? இன்னைக்கு வரைக்குமே நான் கிட்டத்தட்ட ஒரு 9 புக் வரைக்கும் கவிதையா தான் போட்டேன். அதுக்கப்புறம் கவிதைன்றப்போ உங்களுக்கு 2 பக்கம் 3 பக்கம் வரைக்கும் வந்துருது. அதை நம்ம ஆளுங்க எல்லாமே இப்ப படிக்கிறது இல்லை. 4 வரைக்கும் மேல இருந்துச்சுன்னா படிக்க மாட்டாங்க. நல்லது கெட்டதுன்னு பார்க்க மாட்டாங்க. படிக்கிறது இல்லை அப்படின்றப்ப, ஏன்னா நான் இருந்த கட்டத்துல இன்ஸ்டாகிராம் வளர ஆரம்பிக்குது. நான் காலேஜ் முடிச்சு வெளியே வரேன். அதனால கோட்ஸா மாத்திக்கிட்டேன். எந்த வருஷம் காலேஜ் முடிக்கிறீங்க? காலேஜ் வந்து நான் 2000 நான் கொரோனா பேட்ச் பிரதர். கொரோனா பேட்ச். நான் எங்க போனாலும் இன்டர்வியூக்கு நான் எங்க பேட்ச்ல எல்லாம் எல்லாரும் இப்பயும் சொல்றது, எப்ப போனாலும் கொரோனா பேட்ச்னு சொல்றாங்கடா, வேலை தர மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு. 2021 முடிக்கிறீங்க. ஆமா. ஓகே ஓகே. ஸ்டில் யங் தான். அப்ப நீங்க இப்பதான் காலேஜ் படிச்சு முடிச்சு வந்திருக்கீங்க. ஆமா, காலேஜ் படிச்சு முடிச்சிட்டு அதுக்குள்ள உங்களோட ப்ரொஃபைல்லாம் பாக்குறப்ப பிரம்மாண்டமா இருக்கே பிரதர். பிரம்மாண்டம்லாம் இல்ல பிரதர். நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா 19 வயசுல கேரளால ஒருத்தவங்க மேயர் ஆனாங்க. ஏஜ் இஸ் நாட் அட் ஆல் அ மேட்டர். ஆனா நான் ஒரு விதத்துல நான் கர்வமா ஒரு விஷயம் என்ன சொல்லுவேன்னா, எவ்வளவு பெரிய மீட்டிங்ல எவ்வளவு பெரிய இடத்துல போய் உட்கார்ந்தாலும் நான் தான் அங்க சின்ன பையனா இருப்பேன். அது வந்து நான் எல்லாத்துக்குமே பெருமையாவே சொல்லுவேன். நான் ஒரு இடத்துக்கு போறேன், ஒரு பிசினஸ் பிட்ச் பண்ண போறேன், இல்ல ஒரு கிளைண்ட் வந்து என்ன ஒருத்தர்ட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த இதுல நான் சின்ன பையனா இருப்பேன். ஓகே. இப்போ காலேஜ் முடிச்சு வெளியே வர்றீங்க, அப்புறம் அங்கேயே ஏதாவது உங்களுக்கு இலக்கு இருந்ததா, நம்ம இதை நோக்கி பயணம் போட போறோம்? அந்த யூபிஎஸ்சி தாட் இருந்துச்சுன்னு சொன்னால, யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றதுக்காக தான் நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வேர்ட்ஸ் அந்த ஆத்தர்ஸ் மீட் டெல்லி போயிட்டு வந்தோடனே என்ன ஆகுது, நம்ம யூபிஎஸ்சி அப்படிலாம் போறதை விட வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு திங்க் பண்ணும்போது நம்ம ரைட்டிங் ஃபீல்டுல என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கும்போது சினிமாவை சொன்னாங்க எல்லாருமே. எனக்கு சினிமால நம்ம வீட்டுல வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. பாடல் எழுதலாம் அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஒத்துக்க மாட்டாங்கன்றதுனால என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு போகும்போது என்னுடைய புத்தக வெளியீட்டு விழா வந்து காலேஜ் டேல நடக்குது தேர்ட் இயர்ல. அப்ப பழனிக்குமார் ஐஏஎஸ் சார், ரிட்டையர்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் தமிழ்நாடு சார் வந்து டூரிசம் செக்ரட்டரியா இருந்தாரு. அப்போ வந்திருந்தாரு. எனக்கு ஞாபகம் கரெக்டா இருந்தா டூரிசம் செக்ரட்டரி. அப்போ வந்திருந்தாங்க. அப்போ வாஜிராம் ரவி ஐஏஎஸ் அகாடமின்னு டெல்லியில இருக்கு, அவங்களும் வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட கொடுத்து அந்த புக்கை கொடுத்தப்ப அவங்க 2 பேருமே எனக்கு சஜஸ்ட் பண்ணது என்னன்னா,
நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. மல்டிநேஷனல் கம்பெனிஸ்க்கு வெப்சைட்டுக்கு கண்டென்ட் எழுதலாம். பார்லிமெண்ட்ல போய் பேசக்கூடியவங்களுக்கு கண்டென்ட் எழுதலாம். இப்ப கண்டென்ட் ரைட்டர் அப்படின்னு ஒரு இது இருக்குன்றத நான் அப்பதான் தெரிஞ்சுக்கிறேன். இப்ப ஒரு ஸ்டேஜ்ல இன்னைக்கு நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்றோம் அப்படின்னா எம்சி இது பண்றவங்களுக்கு நம்ம கண்டென்ட் கொடுத்தோம்னா அது கண்டென்ட் ரைட்டர். அது மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்கு. சினிமாவை தாண்டி எழுத்து உலகத்துல ஒரு பெரிய உலகம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுனால நான் இதுலயே இன்னும் பயணிச்சுக்கிட்டு இன்னும் புதுசா கத்துக்கிறேன். என்ன பண்ணலாம், எழுத்து உலகத்துல மட்டும் இல்லாம ஒரு பதிப்பகம் போடுற பப்ளிஷிங் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்றது. அப்புறம் கொஞ்சம் டெல்லியிலலாம் போனதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா டிஜிட்டல் ஃபீல்டுல ரொம்ப ஆர்வம் வந்துருச்சு. கண்டென்ட் ரைட்டர் ஏன்னா என்ன பண்றாங்கன்னா A to Z ஒரே இடத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க எல்லாருமே இன்னைக்கு காலகட்டத்துல. நான் இப்ப என்கிட்ட என் கிளைண்ட் வந்துட்டாருன்னா A to Z என் கையிலே இருக்கணும்னு நினைக்கிறாரு. நீங்க ஏன் கண்டென்ட் ரைட்டிங் மட்டும் பண்றீங்க, ஆட்ஸ் ரன் பண்ணுங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரன் பண்ணுங்கன்னு ஒருத்தரா பிச் பண்ண நவ் என்டர்ட் இன்டு அ நியூ எரா. ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி ஐ எம் ஸ்டார்ட் பண்ணி இப்போ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ கிட்டத்தட்ட காலேஜ் படிச்சு முடிக்கிறப்பவே 3, 2, 5 புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போ உங்க பெற்றோர் என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? காலேஜ் இன்ஜினியரிங் படிக்க மாட்டேன்னு சொல்லி வந்த ஒரு பையன் வந்து 5 புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கான், டெல்லிலாம் போயிட்டு வந்திருக்கான், எல்லாரும் பாராட்டுவாங்க. என்ன அவங்க ஃபீல் பண்ணாங்க? அவங்க ஆப்வியஸ்லி ரொம்ப சப்போர்ட்டிவா தான் இருக்காங்க இப்போ வரைக்குமே. ரொம்ப சப்போர்ட்டிவா. சில நேரங்கள்ல சண்டை போடுவாங்க, நீ என்ன இப்படி படிக்கிற. ஆனா ஆக்சுவலி இந்த பிஏ இங்கிலீஷ் முடிச்சதுக்கு அப்புறம் எம்ஏ ஜேர்னலிசம், இப்போ எம்பிஏ முடிச்சிட்டேன் லோயலா காலேஜ்ல. லீபால எம்பிஏ முடிச்சிட்டேன். இது எல்லாம் வந்து எனக்காக படிக்கல, எங்க அம்மாக்காக மட்டுமே தான் படிச்சேன். அவங்க சொல்றாங்க பாரு, பேருக்கு பின்னாடி டிகிரி வரணும், அதை மட்டும் பாத்துக்கோ அப்படின்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் படிச்சேன். அவங்களோட ஆசைகளையும் நம்ம நிறைவேற்றணும்ல. இந்த ஜென்மத்துல அவங்களுக்கு, அந்த பெற்றோர்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். கவிதை எழுதிக்கிட்டு இருக்கீங்க, அது டோட்டலா வேற ஃபீல்டு இல்ல. ஒரு பொலிட்டீஷியனுக்கு எழுதி தர்றது அப்படிங்கிறது எல்லாமே கண்டென்ட், எல்லாமே கண்டென்ட் தான். கட்டுரையா இருக்கட்டும், இல்ல சிறுகதையா இருக்கட்டும், இல்ல கவிதையா இருக்கட்டும். அதுக்கு எப்படி நீங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க? அதுக்கு எப்படி நீங்க உங்களை ட்ரெயின் பண்ணிக்கிட்டீங்க? கவிதை எழுதுறோன்றது வந்து கவிதை புத்தகம் மட்டுமே படிச்சதுனால எழுதுறதோ இல்ல கவிதையா மட்டுமே எழுதணுன்றதோ கிடையாது. நான் நிறைய புக்கு படிச்சேன். என்னை வந்து இந்த பொலிட்டிக்கல் ஃபீல்டுக்குள்ள ஈர்த்து கொண்டு வந்தது வந்து வலம்புரி ஜானோட வணக்கம். 2 பாட்டா இருக்கும் அந்த வணக்கம் நூல் வந்து. அவ்வளோ அருமையா கவிதையிலையும் இருக்கும், உரைநடையில கவிதை இருந்துச்சு. அப்படின்றப்போ வந்து ஓகே, இது ஒரு ஃபீல்டு இருக்கு, இதையும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சில பேருக்கு ஸ்பீச் எல்லாம் எழுதி கொடுக்க ஆரம்பிச்சாரு. எப்படி அவங்க அப்ரோச் பண்ணீங்க? எல்லாம் உங்களுக்கு இப்போ கவிதை புக்கு போட்டுருக்கீங்க, உங்களை எழுதி தரேன் சார் அப்படின்னு உங்களை நம்பிக்கை வைக்கணும்ல. இப்போ அரசியல் பொறுத்தவரையும் அவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் வந்து பார்த்துருப்பாங்க. ஏன்னா ஒரு சின்ன பையன் அவங்க எழுதி தரான்னு உங்களுடைய தாட் இருந்திருக்கும். அதை எப்படி சம்மதிக்க வச்சீங்க? அது முதல்ல யாருக்கு வந்து எழுதி கொடுத்தீங்க? எப்பொழுதுமே நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு ஒரு பழக்கம், நான் சொன்னேன் இல்லையா, நானே இன்டர்நெட்ல தேடி கண்டுபிடிச்சு தான் அந்த ISBN அப்ளை பண்றது எல்லாம் கத்துக்கிட்டேன், ஒரு புக்கு போடணும்னா என்னன்னு. அதே மாதிரி நான் எப்போ புக்கு போட்டாலும் என்ன பண்ணுவேன்னா, ஒரு லொக்காலிட்டியில இருக்கக்கூடிய விஐபிஸ்க்கும், என்னை பொறுத்த வரைக்கும் விஐபிஸ்ன்னு நான் நினைக்கிறவங்களுக்கும், அதே மாதிரி ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய விஐபிஸ்க்கும் நான் என் புக்கை போஸ்ட் பண்ணிடுவேன். அப்பா அம்மா கொடுக்குற பாக்கெட் மணியில் ஐ வில் போஸ்ட். அது மாதிரி நம்பர் 1 ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட்லாம் நான் அனுப்பிடுவேன். அப்படி அனுப்பும் போது ஒரு நாள் திடீர்னு நான் 3rd இயர் செமஸ்டர் எக்ஸாம், ஐ வாஸ் ரெடி டு அப்பியர் ஃபார் தி செமஸ்டர் எக்ஸாம். ஐ வாஸ் இன் மை கேன்டீன். என்னை வந்து 3 பேர் கூப்பிடுறாங்க, டீச்சர்ஸ் எல்லாம் தேடுறாங்க, என்ன ப்ரொஃபசர்ஸ்லாம். என்னடா நம்ம எதுவும் தப்பே பண்ணலையே, இன்னைக்கு பரிசை எழுத விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கேன்டீன்ல இருந்து நான் போறேன். போனோடனையும் எங்க வைஸ் பிரின்சிபல் நல்ல ஞாபகம் இருக்கு, ஃபாதர் டாமினிக். உங்க அப்பா யாரு, உங்க அம்மா யாரு அப்படின்னாரு. அவர் 2 பேரும் டீச்சர்ஸ் ஃபாதர். இல்ல யாரு உங்க ஃபேமிலியில பாலிடிக்ஸ்ல இருக்கா அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் புரியல, நான் எதுவுமே பண்ணல ஃபாதர், எக்ஸாமுக்கு இன்னைக்கு தான், நேற்று தான் ஊர்ல இருந்து கிளம்பி வந்திருக்கேன். இன்னொன்னு இல்ல, வைஸ் பிரசிடென்ட் ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் காலு, இது மாதிரி வந்து தே வாண்ட் டு மீட் யூ அப்படின்றாங்க, இமீடியட்டா திருச்சி வர சொல்றாங்க, 5:30க்கு அப்பாயின்மெண்ட்ன்றாரு. எனக்கு ஒன்றும் புரியல, பிகாஸ் காலேஜ்ல ஃபோன் அலௌடு கிடையாது. என் ஃபோனுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, எனக்கு இதெல்லாம் ஃபாதர் சொல்லி தான் தெரியும். என் ஃபோனுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணும், அவங்க பதறிட்டாங்க, எங்கெங்க இருந்தோ ஃபோன் பண்றாங்க, ஏதோ எல்லாம் தெரில அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணிடவும் எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் தே அரேஞ்ச் மீ வெஹிக்கிள். நான் நாமக்கல் போய் நாமக்கல்லேருந்து திருச்சி போனோம். வெளியில் வந்துட்டு என் ஃப்ரெண்டு சாலமோன் இருக்கான், அவன் 2 வீலரில் அங்கேருந்து கொண்டு வந்து என்னை வெஹிக்கிளில் ட்ராப் பண்ணி நான் அப்பாவுக்கு ஃபோன் அடிக்கிறேன், இது மாதிரி வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எந்த நம்பர்லேருந்துப்பா ஃபோன் வந்திருக்கு, பிராங்கா என்ன ஏது ஒன்றும் தெரியல அப்படின்னு. இல்லை ஃபாதர் லெவலுக்கு காலேஜ் நம்பர் எடுத்து அடிச்சிருக்காங்கன்னா இட் வில் பி அஃபீஷியல்னு அப்பா சொன்னாங்க. அப்புறம் உடனே நாங்கள் போகிறோம். அப்போ வந்து ஸ்ரீ வெங்கைய நாயுடு ஜீவாஸ், அவர் தான் வைஸ் பிரசிடென்ட். நாங்கள் போகிறோம், சர்க்கியூட் ஹவுஸில் நிற்கிறோம். அந்த அன்சீன் ஷேடோ புக்கு சொன்னேன்ல, அந்த புக்கு பார்த்துட்டு அப்புறம் உள்ள கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு யூ ஓன்ட் பிலீவ், இன்ட்ராக்ஷன் வந்து ஒரு 8 minutes வரைக்குமே போணுச்சு. நான் நின்றுட்டு தான் பேசிட்டு இருந்தேன்.
அப்ப பேசும்போது கேட்டாரு உங்க ஏஜ் என்ன எல்லாம் கேட்டபோது நான் சொன்னேன் மை ஏஜஸ் இதுதான் என்னுடைய ஏஜ், ஐம் ஜஸ்ட் 18 19 அப்படின்னு சொன்னேன். அப்புறம் கேட்டாரு படிச்சுட்டு இந்த வயசுல டிவைன் பத்தி எழுதியிருக்கீங்க, இட்ஸ் வெரி நைஸ் அப்படின்னு சொன்னார். அப்ப முடிச்சுட்டு வரும்போது அங்க இருந்த அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் கொஞ்சம் ஒரு எப்பொழுதுமே நம்ம உலகம் வந்து அறிவு சார்ந்தவர்களுக்கு படித்தவர்களுக்கு ரொம்ப பெருமை சேர்த்துக்கிட்டே இருக்கும்ன்றதை நான் அப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப கூப்பிட்டு ஸ்டூடெண்டா எல்லாம் எதுவும் கேட்கும்போது நம்ம சார் பேரை சொல்லாம நல்லா எனக்கு தெரியல, அதனால நான் சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க டெல்லி வாங்க, படிச்சு முடிச்சுட்டு டெல்லி வாங்கன்னு சொல்றாரு. நான் அப்ப அங்க போய் படிச்சு முடிச்சுட்டு நானும் இந்த லீவ் கொரோனா டைம் வந்துருச்சு, கொரோனா வந்துருச்சு, கம்ப்ளீட்லி ஸ்டக்டு. ஆல்ரெடி 6 மாசம் வந்து காலேஜ்ல இதாயிருச்சு, அப்புறம் கொரோனா 6 மாசம் வந்துச்சு. அப்ப நான் 1 வருஷத்துக்கு ரொம்ப வேகமா ஓடணும். 1 வருஷத்துக்கான ஓட்டத்தை நான் அடுத்த 1 வருஷத்துல ஓடணும். அப்படின்றப்ப நான் போய் அவரை பார்க்குறேன். ஒரு 2 டேஸ் அலைஞ்சேன், பார்க்க முடியல. 3rd டே பார்த்துட்டேன். பார்த்தோனையும் தான் சில ஐடியாஸ் ஷேர் பண்ணாங்க. அப்பையிலேருந்தே அப்படியே அந்த பொலிட்டிக்கல் கனெக்ட் எல்லாமே கடவுள் அமைச்சு கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கலாம். நம்ம முயற்சி எடுத்தோம், அந்த பாத்வே வந்து கடவுள் அமைச்சு கொடுத்துட்டாரு. நிச்சயமா நிச்சயமா ஒரு உங்களுக்கான ஒரு தேடல் இருந்துகிட்டே இருந்திருக்கு. அது எதா இருந்தாலும் நீங்களே கிராக் பண்ணி நீங்க போயிட்டே இருக்கீங்க. எப்பொழுதுமே எங்கேயுமே வந்து யாருமே ரெக்கமெண்ட் பண்ணதே கிடையாது எனக்கு. நானாவே போய் நம்மளே பார்க்கிறது அப்படியே தான். உங்களை நீங்களே செதுக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்ப. ஆமா சொல்லலாம். இன்னும் வேற ஒரு உயரங்களை நிச்சயம் உங்களை பார்க்கலாம். ஆமா. அப்புறம் தமிழ்நாட்டுல முதல்ல அரசியல் ரீதியா அப்படின்றப்ப எனக்கு கலைஞர் ஐயாவினுடைய தமிழ், எனக்கு அரசியல்ன்றதை தாண்டி கலைஞர் ஐயாவினுடைய தமிழ் ரொம்ப பிடிக்கும். அவரை தமிழ்லாம் படிக்கிறது எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்படின்றப்ப நான் அவரை பார்க்க ட்ரை பண்ணேன். அன்ஃபார்ச்சுனேட்லி ஹி வாஸ் இன் இஸ் டெட் பெட் அட் தட் டைம். தென் என்ன ஆகுது, நான் அவரை பத்தி எழுதின கவிதை தொகுப்பு எடுத்துட்டு அறிவாலயம் போனேன். ஒரு 2 நாள் போனேன். 3ஆவது நாள் என்ன எடுக்கிறது அவங்க வாங்கன்னு சொல்லி அங்க இருந்த ஒரு ரொம்ப நல்ல மனிதர் கூப்பிட்டு இதை படிச்சுட்டு நீங்க போயிட்டு வாங்க, நாங்க கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன ஆகுது, இதே மாதிரி ஊருக்கு கிளம்பிட்டேன். பஸ்ல உட்காந்துட்டேன். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல சேலம் காலேஜ் போறதுக்கு உட்காந்துட்டேன். எனக்கு ஃபோன் வந்துச்சு, நீங்க கவிஞர் ஜோசன் ரஞ்சித்தா, லோயலா கல்லூரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, நான் இது மாதிரி சட்டமன்ற உறுப்பினர் பேசுறேன் அப்படின்னு அவர் பேரை சொல்லி சட்டமன்ற உறுப்பினர் பேசுறேன், மாணவரணியினுடைய செயலாளர் நான், எழிலரசன் அப்படின்னோனையும், சார் ஃபோனை வைங்க சார், ஏன் சார் பிராங்க் பண்றீங்க, நானே 3 நாளா சென்னையில இருந்துட்டு போறேன். தம்பி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசுறேன்னு சொல்றேன், உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்னா என்னன்னு தெரியுமா தெரியாதா, எம்எல்ஏ அப்படின்னாரு. சார் சார் சொல்லுங்க அப்படின்னோனையும், எங்க இருக்கீங்கன்னாரு. நாளைக்கு காலையில 11 மணிக்கு நீங்க இங்க அறிவாலயம் திருப்பி வாங்கன்னு. நான் எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் திருப்பி தங்கிட்டேன், ஃப்ரெண்டு வீட்டுல தங்கிட்டு போனா அந்த கவிதை தொகுப்பை பார்த்துட்டு இது நீங்க தான் எழுதுனீங்களா எல்லாம் கேட்டாங்க. ஆமா நான் தான் எழுதுனேன். கலைஞர் ஐயாவுடைய நினைவஞ்சலி வந்து இதுல நடந்தது, இங்க முத்தமிழறிஞர் பேரவையில. கட்சி ரீதியா கிடையாது, எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் எல்லாம் பேசுறதுல ஒரு 5 நிமிஷம் டைம் நான் அந்த எழுத்துக்களை படிச்சுட்டு 5 நிமிஷம் டைம் கொடுத்து அதை அப்படியே பேசுங்கன்னு சொன்னாங்க. நான் பேசினேன் அது. ஓகே ஓகே. அப்படியே இங்க இருக்க ஆளுங்களை அப்ரோச் பண்றதுக்கு அந்த மேடை வந்து எனக்கு ரொம்ப பயன்பட்டு, அதுக்காண்டி சொல்றேன். ஓகே ஓகே. இப்ப நீங்க படிச்சதுலயே உங்களை ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தின புத்தகம் எதை சொல்லுவீங்க? இளைஞர்கள் வந்து இந்த 5 புத்தகத்தை நிச்சயம் படிச்சே ஆகணும். 5 புத்தகத்துக்குலாம் பேர் மனப்பாடமா தெரியாது பிரதர். ஞாபகம் இருக்க வரைக்கும் அன்போஸ்டட் லெட்டர் மகட்சியாரா, அது வந்து எல்லா பக்கத்திலையுமே உங்களோட ஏதோ ஒரு கேள்விக்கான விடை இருக்கும். அன்போஸ்டட் லெட்டர். நம்பர் 2 வந்து ரிக் வாரன் சொல்லிட்டு பர்பஸ் ட்ரிவன் லைஃப். இது 2ம் இங்கிலீஷ் புக். இது படிச்சாங்கன்னா ஒரு நீங்க சொன்ன மாதிரி இளைஞர்கள்னு மட்டும் இல்ல, யார் வேணாலும் படிக்கலாம். அவங்களோட லைஃப் ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுக்கும். தமிழ்ல வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வணக்கம் படிக்கலாம். ஒரு ஆர்வம் வரணும், எந்த பேக்ரவுண்டும் இல்லாதவங்களால எல்லாமே செய்ய முடியும், ஒரு உலகத்துல தடம் பதித்து ஜாம்பவானா ஆக முடியும் அப்படின்றதுல வந்து அது படிக்கலாம். வணக்கம் இந்த 3 புக்கு வணக்கம் படிக்கலாம். வணக்கத்தை தாண்டி நீங்க 2 புக்கும் வந்து கொஞ்சம் டிவைனா கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா இருக்க மாதிரி வந்து இருக்கு. இல்ல, அன்போஸ்டட் லெட்டர் வந்து கம்ப்ளீட்லி மோட்டிவேஷன். கம்ப்ளீட்லி மோட்டிவேஷன். பர்பஸ் ட்ரிவன் லைஃபும் நீங்க வந்து ஸ்பிரிச்சுவலா படிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. டெய்லி தேர் வில் பி கொஸ்டின்ஸ், அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. அண்ட் 40 laws to become leader அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு யாரும் புக்கெல்லாம் படிக்கிறது இல்ல பிரதர், பேஜ் ஃபாலோ பண்றது, பேஜ் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் அப்படிதான் பாக்குறீங்க. ஆமா. இப்போ இதுக்கு நீங்க எழுதணும்னா நிறைய வந்து டைம் தேவைப்படும். இப்போ நீங்க சோசியல் மீடியாலாம் ஆக்டிவா இருப்பீங்களா? அது எப்படி உங்களை ஒரு நாள் ரொட்டீன் எப்படி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிப்பீங்க உங்களுக்கு நீங்களே? சோசியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இருக்க மாட்டேன். எப்பயாவது ஏதாவது சில விஷயங்களை போஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்மளோட கிளைண்ட்ஸ் எல்லாருமே சோசியல் மீடியாலேயே தான் இருக்காங்க. கம்ப்ளீட்டா சோசியல் மீடியாலே தான் இருக்காங்க. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நம்ம ரன் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா,
என்னோட சோஷியல் மீடியாவை பார்க்கறதுக்கு எனக்கு டைம் இல்லை. நம்ம கிளைண்ட் சோஷியல் மீடியாவை பார்க்கறதுக்கு தான் நம்மளுக்கு டைம் இருக்கு. அதனால சோஷியல் மீடியால அந்த லெவல்ல தான் ஆக்டிவ்ல இருப்பேன். என்னோட டெய்லி ரொட்டீன்ன்றது வந்து 24/7 அவைலபிளா இருப்பேன் பிரதர், எப்பொழுதுமே. பிகாஸ் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம இந்த ஏஜ்ல ரன் பண்ணாதான் முடியும், இந்த யூத் ஏஜ்ல ரன் பண்ணாதான் முடியுன்றதுனால 24/7 அவைலபிள். எப்போ கம்பெனியா ஸ்டார்ட் பண்ணுங்கிற ஐடியா வந்துச்சு? ஒரு தனியாகவே இண்டிவிஜுவலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிட முடியும். ஏன்னா நிறைய பேர் எழுதி கொடுக்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, பட் கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க நினைக்க மாட்டாங்க. ஓகே, நம்ம எழுதி மட்டும் கொடுப்போம், உங்களுக்கு தேவைப்படுறப்போ நம்ம வந்து இது பண்ணுவோம், அது கூட நம்ம பேமெண்ட் வாங்கிப்போம் அப்படின்னு வந்து இருப்பாங்க. எப்படி இது வந்து ஒரு இதாகவே மாற்ற முடியும், ஒரு கம்பெனியாகவே மாற்ற முடியும் அப்படிங்கிறது எப்படி உங்களுக்கு தோணுச்சு? ஏன்னா எனக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி நான் கிராக் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் போகும்போது, ஒவ்வொரு பப்ளிகேஷன் 10 பேர்கிட்ட பேசி 11 பேர்கிட்ட பேசும்போது ஒரு இடத்துல வாய்ப்பு கிடைக்கும். அப்படி போயிட்டு இருக்கும் போது என்ன மாதிரியே இப்போ பல பேர் வாய்ப்பு கிடைக்காம எவ்வளோ பேர் இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் ரைட்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு புக் பப்ளிஷ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த தாட் தான், நம்மள்ட்ட ஒரு கம்பெனி இருந்துச்சுன்னா அதை நம்மளே பண்ணலாமே அப்படின்னு சொல்லி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிட்டு இருக்கும் போது, சாலமன் சொல்லிட்டு ஃப்ரெண்ட் இருக்காப்ல, நாங்கள் 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது சொன்னா, நம்மளே ஸ்டார்ட் பண்ணி நம்மளே பண்ணலாம், செல்ஃப் பப்ளிஷிங் பண்ணலாம், இவ்வளோ பட்ஜெட் இருந்தால் தான் புக்கு பப்ளிஷ் பண்ணணும்னு இல்லை, ஐடியாஸ் இருந்தாலே போதும், அதை நம்ம மாற்றி தரலாம், அதை நம்ம இது பண்ணலாம்னு சொல்லி அப்போ ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃபார்ம் பண்ண கம்பெனி. அது புக் பப்ளிஷிங்காக ஃபார்ம் பண்ண கம்பெனி. பண்றீங்க பண்ண கம்பெனி 2021-22 அப்படியே பண்ணிட்டோம். அதுல பண்ணும் போதே என்ன ஆகுதுன்னா, அந்த கொரோனா டைம்லலாம் நாங்க என்ன பண்றோம், காம்படிஷன் நடத்துறோம், ரைட்டிங் காம்படிஷன், கண்டெஸ்ட், என்கேஜ் பண்ணணும் பீப்புளை, ஒரு சோஷியல் வெல்ஃபேர், ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டா நம்ம அதை பண்ணணும் அப்படின்றதுனால தமிழ்நாடு முழுக்க நடத்துறீங்க? தமிழ் ஆல் ஓவர் இந்தியா நடத்தினேன். ஆல் ஓவர் இந்தியா நடத்தி கிட்டத்தட்ட 1,00,000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஜூரி மெம்பர்ஸ் எல்லாம் போட்டு, பெரிய பெரிய ஆத்தர்ஸ், அதெல்லாம் படிக்கிறதுக்கே உங்களுக்கு பெரிய நான் ஜூரி போட்டோம். ஒவ்வொரு ஏஜ் செக்டாருக்கும் ஒவ்வொரு டைட்டிலுக்கும் வி ஹேட் அ ஜட்ஜஸ் டீம். ஜட்ஜஸ் டீம்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, அமேசான் பெஸ்ட் செல்லர்ஸ், அவங்களுக்குலாம் நாங்களே 2 பேரும் மெயில் டிராஃப்ட் பண்ணி இது மாதிரி நடத்துறோம், என்கேஜ் பண்றோம், இந்தியன் ரைட்டர்ஸை வந்து இது பண்றோம்னு சொல்லி எல்லாருமே அக்செப்ட் பண்ணாங்க. அக்செப்ட் பண்ணி கேப்சி கண்டெஸ்ட்னு சொல்லிட்டு கோவிட் டைம்ல பயங்கரமா நடத்தி அப்பதான் முடிவு பண்றோம். ஸோ வென் அவர் கம்யூனிகேஷன் கெட்ஸ் பெட்டர், we can get into business. கம்யூனிகேஷன் தான் இன்னைக்கு, வேற எதுவுமே. எல்லா விதத்திலயுமே ஒரு பிசினஸ்ல சக்சஸ் பண்ணணும்னா அது எந்த ஃபீல்டா வேணாலும் இருக்கலாம், கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்துச்சுன்னா நம்ம சக்சஸ் பண்ணலான்றது தெரிஞ்சுக்கிட்டதுனால கம்பெனியா ஸ்டார்ட் பண்ணி க்ரோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது பேச்சா இருக்கட்டும், எழுத்தா இருக்கட்டும், கம்யூனிகேஷன் கிளியரா இருந்துச்சுன்னா போதும், கம்யூனிகேஷன் கிளியரா இருந்துச்சுன்னா ஜெயிச்சிடலாம். ஈவன் இப்ப நான் ஒரு பெரிய காம்படிட்டிவ் எக்ஸாம், காம்படிட்டிவ் இன்டர்வியூக்கே போறேன்னாலும் என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில் தான் ஃபைனல் பாயிண்டா இருக்கு. ஆமா, யூபிஎஸ்சி கடைசியா தானே. ஆமா, நீங்க பிரிலிம்ஸ் எழுதிரலாம், மெயின்ஸ் எழுதிரலாம், போய் இன்டர்வியூ கம்யூனிகேஷன் ஸ்கில் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டதுனால இதுல க்ரோ பண்ணிட்டோம். அது என்ன கேப்சி, அது காரணம் என்ன? திங்கிங் எவ்ரிதிங் இன் அ கேப்டேட்டிவ் வே அப்படின்ற ஒரு திங்கிங். சிம்பிளா அதான் யோசிச்சோம். கேப்டேட்டிவ், கேப்டன்சி, அது மாதிரி ஒரு தலைமைத்துவம் அப்படி ஒன்று இருக்கணுன்றதுனால கேப்சின்னு வச்சுட்டோம். நவ் இப்போ வந்து இனோவெக்ஸா அப்படின்னு ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி we are entering into political branding. ஓகே, இனோவெக்ஸா அப்படினா அதுக்கு என்ன மீனிங்? இன்னோவேட்டிவ், இன்னோவேட்டிவ், வெரி இன்னோவேட்டிவ். we give consistency, sustainable. ஏன்னா கன்சிஸ்டன்சி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு எடுத்தோடனே ஸ்டார்ட் பண்றோம், அதோட விட்டுறோம்னு இருக்கக்கூடாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா அது எப்பொழுதுமே போய்கிட்டே இருக்கணும். அதான் நான் எப்பொழுதும் சொல்லுவேன், டோன்ட் ஒர்க் அக்கார்டிங் டு யுவர் மூட், ஒர்க் அக்கார்டிங் டு யுவர் பிளான். பர்ஃபெக்ட் சொல்லிட்டே இருப்பேன் அதை. ஏன்னா மூடு மாறிக்கிட்டே இருக்கும், அது மாறிக்கிட்டே இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போனோம்னா அவ்வளவுதான். ஒர்க் அக்கார்டிங் டு. இன்னைக்கு எனக்கு இப்போ இன்னைக்கு இன்டர்வியூக்கு வரும்போது நான் நேற்று 3 மணி வரைக்கும் ஸ்டடி பண்ணிட்டு இருந்தேன். வேற ஒரு கிளைண்ட் எனக்கு போய் பிச் பண்ணணும்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன் அவங்கள பத்தி. இப்ப நீங்க என்னை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு வந்து சொன்ன மாதிரி நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு தலைவலினே அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் டிராப் பண்ணிருக்கலாம், பட் ஐ வாண்ட் டு பி ஹியர். இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான், ஊர் கூடி தேர்தல் இருக்கிற மாதிரி இன்னைக்கு இப்ப நம்ம எடுக்கக்கூடிய இன்டர்வியூ வந்து பல பேரை போய் சேரணும்னா நான் பேசுறதுல மட்டும் இல்ல, நீங்க கேட்கக்கூடிய கேள்விகள், இங்க நம்மளுக்காக இந்த டீம்ல உட்காந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஒவ்வொருத்தரும் இதுல டெடிகேட்டடா இருக்காங்கன்றப்ப when we work as a team according to our plan, it will be blast and a victory always. சூப்பர் பிரதர். புக் பப்ளிஷ் பண்றீங்க கேப்சில இருந்து, அப்புறம் எப்படி அது வேற ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரீங்க? அது புக்கு பப்ளிஷ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, எல்லாருமே பிரிண்டோட நிறுத்த வேணாம்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர்லாம் என்ன பண்றாங்க, எனக்கு ஃபிளிப்கார்ட்டும் அமேசான் மட்டும் பப்ளிஷ் பண்ணித்தாங்கன்னு சொல்றாங்க. அப்படி போகும்போது அப்போ ஃபிளிப்கார்ட் அமேசான்லாம் பப்ளிஷ் பண்றதுனா எப்படி பண்ணலாம், இது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த நிகழ்ச்சி வாயிலா நான் சொல்ல விரும்புறேன். எனக்கு ஒரு பப்ளிகேஷன் கிடைக்கல, நான் எழுதுறேன், நான் நல்லா எழுதுவேன், என்னோட ரைட்டிங்ஸ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதை ஒரு புக்கா போடுற அளவுக்கு நான் எழுதியிருக்கேன்னு நினைக்கிறவங்க அமேசான் கிண்டில்ல அவங்களாவே செல்ஃப் பப்ளிஷ் பண்ணலாம். அமேசான்ல போய் கிண்டில்ல போய் அவங்களோட மேனுஸ்கிரிப்டை சப்மிட் பண்ணாங்கன்னா they are selecting, Amazon is publishing it on their own cost.
அந்த ஓன் அது அவங்க படிச்சுட்டு தான் பப்ளிஷ் பண்றாங்க படிச்சுட்டு தான் கண்டிப்பா. அது இல்லாட்டி எல்லா லாங்குவேஜ்லயும் நம்ம பண்ணலாம். ஈச் அண்ட் எவ்ரி லாங்குவேஜ் அமேசான் இஸ் டூயிங் a great job. அமேசான் கிண்டில் வந்து ரொம்ப பயங்கரமான ஜாப். இது வந்து அமேசான் கிண்டில்ன்றது ஒன் ஆஃப் தி பிளாட்ஃபார்ம். இது நான் ஏன் சொல்றேன்னா, இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கான பதில். அமேசான், ஃபிளிப்கார்ட்லாம் போகும்போது எல்லாமே சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ், இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ். அப்படின்றப்ப நான் பெருசா தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா ரிசர்ச் பண்ண போகும்போது தான், அப்ப இவ்வளவுலாம் இருக்குன்னா இதுல ஐ கேன் ஆல்சோ மேக் மணி. நான் ஒரு புக்கை மார்க்கெட் பண்ணி, நான் புக்கை ரிலீஸ் பண்ணி கொடுக்கறதுனால மட்டும் என்னால மணி மேக் பண்ண முடியாது. அந்த புக்கை லான்ச் ஈவெண்ட் ஆக்கி அந்த புக்கை வந்து சேல் பண்ண வச்சு எண்ட் டு எண்ட் அவுட்புட் கொடுத்தேன்னா ஐ கேன் பிகம் அ குட் டீலர் இன் தமிழ்நாடு அப்படின்ற லெவலுக்கு இதாகிட்டு அதை அப்படியே பிஸ்னஸ்க்கு கொண்டு வந்தோம். அப்படி பிஸ்னஸ்க்கு கொண்டு வரும்போது ஸ்கூல்ஸ் காலேஜஸை ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சோம். ஸ்கூல்ஸ்ல எழுதுறவங்க ஒரு 10 ஸ்டூடெண்ட்டுக்கு சேர்ந்து நீங்க செலவு பண்ணி நீங்க ஸ்பான்சர் பண்ணி உங்க ஸ்கூல் பேர்ல போடுங்க அப்படின்ற மாதிரி போகும்போது ஒரு சில கான்டாக்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கு மேகசின்ஸ் இருக்கு சார், நாங்க மேகசின்ஸுக்கு பண்ணிட்டு இருக்கோம், இது எப்படின்றப்ப அதை புக்கா போட்டா என்ன வேல்யூ அப்படின்றத அவங்களுக்கு ப்ரூவ் பண்றதுக்காக கம்பெனிஸ்ட பேசுறது. அப்படி போக போக சில கம்பெனிஸ்லாம் எங்களுக்கு இது பண்ணித்தாங்க, இதுக்கு கண்டென்ட் கொடுங்க, நாங்க ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கிறோம் கண்டென்ட் கொடுங்கன்னு அப்படி ஒரு ஃப்ளோல போனதுதான். வேற பக்கம் போய் வேற பக்கம் போய் உள்ள வந்துட்டோம். ஒரு விஷயம் மட்டும் இருக்கக்கூடாது, எல்லா விஷயமே நம்ம செய்யணும். ஒன்னு புதுசு புதுசா கத்துக்கிட்டு செய்யறதுதான். இப்போ அமேசான், ஃபிளிப்கார்ட் நீங்க சொன்னீங்க செல்ஃப் பப்ளிஷிங் பண்றப்ப அதுக்கு மானிட்டைசேஷன் நமக்கு கிடைக்குமா? ராயல்டி, உங்க கண்டென்ட் பொறுத்தா ராயல்டி அக்ரிமெண்ட் எல்லாமே போடுவாங்க. எல்லாமே ராயல்டி எல்லாமே போடுவாங்க. நமக்கு பணமும் கிடைக்கும், அதுல பணமும் கிடைக்கும், உறுதியா கிடைக்கும். நம்மளோட ராயல்டி இப்போ என்னோட புக்குக்குலாம் ஐ எம் கெட்டிங் 35% ராயல்டி ஃப்ரம் பப்ளிகேஷன்ஸ். அதே லெவல்ல அமேசான் இஸ் கிவிங். ஓகே. இப்போ கேப்சில எவ்வளவு புக் பப்ளிஷ் பண்ணிருக்கீங்க? இது வரைக்கும் கேப்சில ஒரு 20-25 புக்ஸ் பப்ளிஷ் பண்ணிருக்கோம். அதுல பெஸ்ட் புக்னு எதை சொல்லுவீங்க? பெஸ்ட் புக்னா நான் என் புக்கை தான் பிரதர் சொல்லுவேன். யார் புக்கையும் சொல்ல எனக்கு மனசு வராது. டியூட், என்னோட டியூட். ஓகே ஓகே. இப்போ பொலிட்டிஷியன்ஸ், எவ்வளவு பொலிட்டிஷியன்ஸ் நீங்க வந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க? எவ்வளவு பொலிட்டிஷியன்ஸ்னா ஐ எம் லுக்கிங் இன்டு எனார்மஸ் நம்பர் ஆஃப் பொலிட்டிஷியன்ஸ். பட் ஒர்க் பண்ற வாய்ப்பு ஒரு சிலர்கிட்ட மட்டும் தான் எப்பொழுதுமே கிடைக்கும். பட் நாலேஜ் எல்லார்ட்டையுமே கிடைக்கும். ஒவ்வொருத்தர் இதை நான் மெயினா இங்க பதிவு பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, 2019 ஒரு கட்சிக்காக நாங்க ஒர்க் பண்றோம். அந்த கட்சிக்கு நாங்க காலேஜ் படிக்கிறப்பவே 2019 MP எலெக்ஷன் முடிச்ச டைம். ஓ சரி சரி. 2019 நான் முடிச்ச டைம். அந்த எலெக்ஷன்ல வந்து போய் ஒரு 2-3 கிளைண்ட்ஸ்ட பிட்ச் பண்ணும் போதெல்லாம் அப்ப என்ன சொன்னாங்கன்னா, இந்த டிஜிட்டல் மீடியா பத்தி அவங்களுக்கு அப்ப நாலேஜ் இல்ல. பட் ஆஃப்டர் திஸ் எலெக்ஷன்ஸ் 2026 அவங்க நம்மள அப்ரோச் பண்றாங்க. நாங்க யாரையும் தேடி போல, அவங்க நம்மள மாதிரி ஆளுங்களை சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா அன்னைக்கு வந்திருந்தீங்கல்ல, இப்படி இருக்கு, இதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுங்க. அதான் அந்த growth வந்து எப்படி இருக்குன்னா, வெளியில நடக்கக்கூடிய growthோட நம்ம அடாப்ட் ஆகிக்கிட்டோம்னா நமக்கான growthம் இருக்கு. இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்தப்ப சொன்னதுதான், ஒரு கால்குலேட்டர் இருக்கு, அததான் ஏஐன்னு வச்சுக்குவோம். கால்குலேட்டர் கணக்கு நல்லா போடும், அதை மல்டிப்ளை பண்ணுமா, டிவைட் பண்ணுமா, ஆட் பண்ணுமான்றத we must to prompt it. அந்த ப்ராம்ப்ட், அந்த ஏஐயை நம்ம கத்துக்கணும். அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம், எப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம்ன்ற மாதிரி தான் இந்த ஃபீல்டும். நான் ஒருத்தர்கிட்ட போறேன், ஒருத்தர்கிட்ட அப்ரோச் பண்றேன்னா, நான் ஒரு 10 கிளைண்ட்டை மீட் பண்றேன்னா ஒருத்தர் தான் எனக்கு கன்வெர்ட் ஆவாங்க. எல்லாருமே கன்வெர்ட் ஆவாங்கன்றது கிடையாது. இப்போ இதுதான் நம்மளோட ரோட் மேப்னா, when I start here, நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, ரோட் மேப் இப்படி டைரக்டா சக்சஸ்க்கு போயிடணும்னு நினைக்கிறாங்க. அது அப்படி போவாது. ஸ்டார்ட் பண்ணுவோம், ஃபெயில் பண்ணுவோம், திருப்பி ஸ்ட்ரகிள் பண்ணுவோம், பவுண்டரி கிரியேட் ஆகும், டீம்மேட்ஸ்குள்ள ஃபைட் உண்டாகும், திருப்பி விரக்திக்கு போயிடுவோம், கடைசி நேரத்துல தான் சக்சஸ்க்கு போவோம். இந்த மேப் இப்படி இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு இசிஜி எடுக்கிறீங்க, இப்படி போனா மட்டும்தான் நம்ம ஹார்ட் செட் நல்லா வேலை செய்யுது அர்த்தம். ஹார்ட் நேரம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எடுத்துக்கி போட வேண்டியதான். அவ்வளவுதான். அவங்க எல்லாரும் நேரா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அதை கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம. நிச்சயமா அது வில் பவரும் தேவை, கண்டிப்பா தேவை, நமக்கு எல்லாமே தேவை. அது ஆக்சுவலி படிச்சு முடிச்சுட்டு எல்லாரும் இந்த கம்பெனியா வேலைக்கு போலாமா, மாசம் வந்து நினைப்பாங்க. பட் நீங்களே ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி பல பேருக்கு வேலையை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. பல பேர் படிச்சு முடிச்சோடனே வேலை இல்லைங்கிற நிறைய கேட்க முடியும் நம்ம சொசைட்டில. அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? அவங்க எதை நோக்கி போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வேலை இல்லை அப்படி நான் வேலை தேடுறேன்ற ஒரு மனப்பான்மையில இருந்து வெளியில வந்துட்டு நான் வேலை கொடுக்குறேன்ற மனப்பான்மை உருவாயிருச்சுனாலே they will get into it. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ட்ரெஸ் ஷாப் போறேன்னு வச்சுக்கோங்க. நான் என் தங்கச்சியை கூட்டிக்கிட்டு, நம்ம வீட்டில் சொந்தக்காரங்க யாராவது கூட்டிகிட்டு நான் ட்ரெஸ் ஷாப் போறேன்னா, ஒரு ட்ரெஸ் பிடிச்சிருக்கும், எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த டைம்ல அந்த கடைக்காரங்க ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க, நீங்க ட்ரெஸ்ஸை எடுங்க, உங்களுக்கு இதுக்கான அக்கேஷன் வரும் அப்படின்னு ஒரு பாயிண்ட். நீங்க பாத்திருக்கீங்களா? போனீங்கன்னா ஒரு பெரிய பெரிய ஷாப்புக்கெல்லாம் போனீங்கன்னா சொல்லுவாங்களா, அது மாதிரிதான். நீங்க திங்க் பண்ணுங்க, திங்க் தட் ஐ எம் கோயிங் டு பிகம் லைக் திஸ். அதை திங்க் பண்ணீங்கனாலே உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்துடும். இப்ப நம்ம இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா,
நினைக்கிறாங்கன்றதை தாண்டி இப்ப நீங்க வேலை இல்லைன்னு சொல்றீங்கல்ல, அவங்க எல்லாருமே இப்ப தே ஹேவ் எனார்மஸ் டேலண்ட்ஸ். 12th முடிச்சுட்டு டெக்னாலஜியில அவங்களுக்கு இருக்கிற நாலேஜ் எனக்கு இன்னைக்கு இல்ல. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீல்டு இருக்கும். இப்போ ரைட்டிங் ஃபீல்டில் கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்லுவேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இப்போ வந்திருக்கிறதுனால புதுசாக வந்திருக்க என்ன டெக்னாலஜிஸ் வந்திருக்கு, என்ன ஆப்டிகல்ஸ் வந்திருக்கு, என்ன டூல்ஸ் வந்திருக்குன்னா நான் சொல்லுவேன். ஆனால் அவங்க எல்லாருமே தே ஆர் வெல் டு டூ, தே ஆர் ரெடி டு டூ. நம்மளுடைய இதில் மெயினாக நான் சொல்ல வேண்டிய பதில் வந்து நம்மளுடைய டீச்சர்ஸும் பேரண்ட்ஸும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அவங்க என்ன ஃபீல்டு போகணும்னு நினைக்கிறாங்கன்னு அந்த குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அது நான் ஆல்ரெடி நிறைய மாறிடுச்சு. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் மாதிரியான ஒரு சேஞ்ச் இங்கே தமிழ்நாட்டில் வந்துருச்சு. அது வந்துருச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அதான் எப்பொழுதுமே நான் போகிற ஸ்டேஜ்லலாம் சொல்லுவேன், குழந்தைகளுக்கு வந்து ஆசிரியர்களும் பெற்றோர்களும் அவர்கள் சிறகடித்து பறக்கும் அளவிற்கு நீங்கள் உதவி செய்தால் வரலாறு படிப்பவர்களாக இல்லாமல் வரலாறு படைப்பவர்களாக அவர்கள் மாறலாம். இதுக்கு ஒரே பாயிண்ட் என்னன்னா, நம்ம குழந்தை எந்த விஷயத்துல ஆர்வமா இருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சு அவங்க அப்பையில இருந்தே அந்த குழந்தைக்கு ஃபீட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, எடுத்தோன்னே நீ டாக்டர் ஆகு, இன்ஜினியர் ஆகு, எல்லாருமே டாக்டர் ஆயிட்டா பேஷண்டா யார் இருக்குது, எல்லாருமே இன்ஜினியர் ஆயிட்டா அப்படின்ற கேள்வி இது காமெடியான கேள்வி கிடையாது. இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் தேவை, வழி நடத்துறதுக்கு கரெக்டான ஆட்கள் தேவை. அதை வந்து நம்ம பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பண்ணணும். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல என்னென்ன மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க இங்கேயும் அங்கேயும்? வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா 12 இயர்ஸ் ஓல்டுக்கு அப்புறமே எல்லாம் பார்ட் டைம் போய் ஜாப் போய் சம்பாதிக்கிறாங்க, போறாங்க வராங்கல்ல. அதே மாதிரி இப்ப இன்னைக்கு இருக்கவங்களும் எனக்கு தெரிஞ்ச பல பேர் வந்து காலையில காலேஜ் போறாங்க, ஆஃப்டர்நூன் தே ஆர் ஒர்க்கிங் இன் சம் கம்பெனிஸ், தே ஆர் டேக்கிங் டியூஷன்ஸ். இதெல்லாம் வந்து அங்கிருந்து அடாப்ட் ஆயிட்டு இருக்கு. எல்லா விஷயமும் நம்ம கண்ட்ரிக்கு அடாப்ட் ஆகுமா, அது என்னால என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு மாதிரி இருக்கும், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு மாதிரி இருக்கும், சொசைட்டியோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அப்படின்றப்ப நான் சொல்றது வந்து இது மாதிரி சில விஷயங்கள் தான் சொல்றேன். முன்னாடிலாம் வந்து நான் இப்ப சிவிலே இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆட் பண்ற லெவலுக்கு இம்பாக்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நிச்சயமா நிச்சயமா. இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸை பத்தி சொல்றப்ப எல்லாருமே ஃபோக்கஸ் பண்றாங்க, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், நம்ம யூடியூப் எல்லாமே கொஞ்சம் அவங்களுக்கு பணமும் வருது, கொஞ்சம் ரெகனைசேஷன் கிடைக்குது, அவங்க செலிபிரிட்டி மாதிரி வந்து பார்க்கப்படுறாங்க. அதை இந்த க்ரோத் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கிறதுனால கேட்குறேன் நான். இந்த க்ரோத் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு எப்படி இருக்கும்னு கேக்குறீங்க? இப்பதான் ஆரம்பிக்குதா இல்ல அதை பீக்க தொட்டுருச்சா? சச்சுவேஷன் பாயிண்ட் வந்து பீக்க தொட்டதுனால தானே இன்னைக்கு 35 இயர்ஸ்க்கு கீழே இருக்க ஒரு ஜெனரேஷன் வந்து ஒரு கவர்மெண்டே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்க சொன்ன அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் ஆல்ரெடி பீக்க தொட்டுருச்சு தமிழ்நாட்டில்ன்றதுனால தான் பிலவ் 35 இருக்கக்கூடிய ஒரு ஜெனரேஷன் வந்து தே கேன் மேக் அ சேஞ்ச்ன்றதை ஒரு கவர்மெண்டே ஃபார்ம் பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இது அவங்களோட பர்சனல் லைஃப்ல எடுத்துக்கணுன்றது என்னோட பாயிண்ட். எவ்ரி ஒன் கேன் அச்சீவ், எவ்ரி ஒன் கேன் மேக் அ சேஞ்ச் அப்படின்றதுக்கு இந்த கவர்மெண்ட் ஃபார்மேஷன் அண்ட் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அதை அவங்க அந்த பாசிட்டிவ் வேல எடுத்துட்டு போகணும். நாட் பொலிட்டிக்கலி, ஐ எம் நாட் ஸ்பீக்கிங் பொலிட்டிக்கலி, நான் பொலிட்டிக்கல் பிராண்டிங் பண்றதுக்காக பொலிட்டிக்கலா பேசவும் நான் விரும்பல. நீங்க இப்ப கேட்டீங்கல்ல யூத்ஸுக்கு வந்து என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்கு, அவங்களுக்கு டிஃபிகல்ட்டிலாம் எதுவுமே கிடையாது, அவங்களுக்கு இதுதான் வழின்னு தெரியணும். அதான் நீங்க பாக்குறவங்களா இல்லாம அதுல நீங்க ஈடுபடுறவங்களா இருக்கணும், கண்டென்ட் உருவாக்குறவங்களா இருக்கணும்னு வந்து நீங்க கண்டிப்பா கண்டென்ட் உருவாக்குறவங்களா இருக்கணும். ஏற்கனவே நிறைய பேர் இருக்க மாதிரி இருக்கே, திருப்பி இன்னொரு இண்டிவிஜுவல் உள்ள போனா அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்கும். எல்லாத்துலயுமே எல்லாரும் இப்ப நம்ம 10 விரல் இருக்குன்னா 10 விரல் ஒரே மாதிரி இல்லல்ல. என்னோட ஐடியாஸ் ஒரு மாதிரி இருக்கும், உங்களோட ஐடியாஸ் ஒரு மாதிரி இருக்கும். என்னோட ஐடியாஸ் ஒரு இடத்துல கிளிக் ஆயிரும், உங்களோட ஐடியாஸ் ஒரு இடத்துல கிளிக் ஆகுது. இப்ப நீங்க கேட்கற கொஸ்டின் எப்படின்னா, உலகத்துல இருக்கிறதே மொத்தத்துக்கே 9 நம்பர் தான் இருக்கு, 0ல இருந்து 9 வரைக்கும் தான் இருக்கு. ஆனா அதுவே இப்ப 90,96,778 நம்பர்ஸ் போகும்ல. அது பெர்ஸ்பெக்டிவ். நீங்க முன்னாடி சொன்ன மாதிரிதான் ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ். நான் ஒரு மீட்டிங்க்கு போறேன்னா அவங்களுக்கு என்ன தேவைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு என்னால முன்னாடி சொன்ன கம்யூனிகேஷன் ஸ்கில் தான். அது முடிஞ்சதுன்னா புதுசா எவ்வளவு பேர் ஃபீல்டுக்கு வந்தாலும் அவ்வளவு பேருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். இருக்கு. டெட்எக்ஸ் அந்த வாய்ப்பு எப்படி வந்தது? டெட்எக்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணிட்டு வெயிட்டட் ஃபார் 2 இயர்ஸ். ஓகே ஓகே. நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது நொய்டால நடந்த ஒரு பிரைவேட் இண்டிபெண்டன்ட் டெட்எக்ஸ் ஈவென்ட்ல அந்த சான்ஸ் கிடைச்சது. எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? எப்படி இருந்துச்சு? நான் டெட்எக்ஸ் ஸ்பீச் நிறைய யூடியூப்ல வந்து பார்ப்போம், இன்ஸ்பயர் ஆகும், லோவா இருக்கிறப்ப பாக்குறோம், இன்ஸ்பயர் ஆகிறோம், அடுத்த 2 நாளைக்கு எனர்ஜி வச்சுட்டு ஃபீல் வச்சுட்டு ஓடுவோம். நீங்க பேசுறீங்கிறதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆஹா, ஏன்னா கரூர், நீங்க திருச்சி, பக்கத்து ஊருக்காரர் வந்து டெட்எக்ஸ்ல போய் பேசியிருக்காருன்னா வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பக்காவான எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நீங்க சொன்ன மாதிரி பேசுனா அந்த எந்தூசியாசம் கிடைக்குது, எனர்ஜி கிடைக்குதுன்றீங்களே, அதுதான் நம்ம முன்னோர்கள் ஆல்ரெடி சொல்லிட்டாங்களே, ஒரு வார்த்தை கொல்லும் ஒரு வார்த்தை வெல்லும் சொல்லுவாங்க. வாலி கவிஞர் வாலி ஐயா கூட சொல்லியிருப்பாரு, ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்குவிப்பவனும் தங்கம் விற்பான்னு ஒரு ஸ்லோகன் மாதிரிலாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி அந்த வேர்ட்ஸுக்கான பவர் வந்து நான் அந்த டெட்எக்ஸ் ஸ்பீக்ல நான் பேசினதை தாண்டி நான் பேசின ஸ்பீச்சை கவனிச்சவங்க மூலியமாவும் மற்ற டெட்எக்ஸ் ஸ்பீக்கர்ஸ் மூலியமாவும் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, உங்களுக்கு யார் ஃபேவரட் ஸ்பீக்கர்?
சிறந்த பேச்சாளர், எனக்கு இவரோட ஸ்பீச் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு யாரை சொல்லுவீங்க? அப்படி ஸ்பெசிஃபிக்கா ஒருத்தரோட ஸ்பீச் இப்ப நீங்க சொன்ன மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க. நான் யார் பேசுறான்றதை விட அந்த கண்டென்ட்டை பாக்குறதுல ரொம்ப டீப்பா கவனிப்பேன். இப்ப எல்லாரும் இப்ப நம்ம கூட சொன்னோம், ஸ்க்ரோல் பண்றாங்க, 4 வரைக்கும் மேல பார்க்க மாட்டேங்கிறாங்க, வீடியோஸ் எல்லாம் வந்துருச்சு, இப்பெல்லாம் எழுதுறதை யார் படிக்கிறா, ஏன்னா எல்லாருமே கேட்பாங்க, எழுதுறதை யார் சார் படிக்கிறா, 4 வரைக்கும் மேல என்ன சார் படிக்கிறாங்க, இதெல்லாம் எதுக்கு சார் புக் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்கன்னு. நான் கூப்பிட்டு உட்கார வச்சு, இங்க உட்காருங்க, ரீல்ஸ் பாக்குறீங்க, அந்த வீடியோவையோ அந்த பாட்டையோ பார்த்து யாரும் ஷேர் பண்ணல, 4 வரி அங்க டைட்டில் போட்டிருப்பான், பயோ போட்டிருப்பான், அந்த போட்டோக்கு மேல கேப்ஷன் போட்டிருப்பான், அதுக்கு தான் ஷேர் பண்றீங்க. அந்த கேப்ஷனுக்குள்ள என்னோட ரைட்டிங் ஃபீல்ட்ல தான் வருது. ஒண்ணுமே ரைட்டிங் ஃபீல்ட்ல தான் வருது. ஏஐக்கு ப்ராம்ப்ட் எழுதணும்னா யூ மஸ்ட் நோ ரைட்டிங், ஏஐக்கு ப்ராம்ப்ட் எழுதணும்னா யூ மஸ்ட் நோ ரைட்டிங். நான் இன்னொருத்தரை பத்தி போய் பேச போறேன் அப்படின்னா யூ மஸ்ட் ரைட். அதனால எல்லாமே பேசிக் ரைட்டிங் தான். அதனால நான் டீப்பா அந்த வேர்ட்ஸுக்கு மட்டும் தான் வேல்யூ. யார் பேசினாலும் சரி, இப்ப நீங்க பேசினாலும் நான் கேட்பேன். ஒரு 9th ஸ்டாண்டர்டு நான் போன அதே டெட்எக்ஸ்ல ஒரு 9th ஸ்டாண்டர்டு பையன் வந்து யூனிசெஃப் பத்தி பேசினாப்ல. ஐ ரியலி அட்மைர்ட் ஹிம். அவரு ஹி இஸ் ஃப்ரம் நொய்டா ஒன்லின்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இருந்தா. அட்மைர்ட். அது மாதிரி நம்ம வந்து பெஸ்ட் எனக்கு பிடிச்ச ஸ்பீக்கர்லாம் தனி நபர்லாம் யாரும் இல்ல. கண்டென்ட் தான் உங்களுக்கு எப்பயுமே கண்டென்ட் தான் பார்ப்பீங்க, பேச்சா இருந்தாலும் எழுத்தா இருந்தாலும். கண்டிப்பா. ஓகே. இப்போ இளம் வயசுலயே இவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்கீங்க, யாருடைய பாராட்டு உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு பாராட்டா இருந்திருக்கு? நானே எனக்கு பண்ணிக்கிற பாராட்டு தான் பிரதர். சரி, நீங்க பேசுறது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு, மோட்டிவேஷனலா இருக்கு. எல்லாருக்குமே லோ வரதான் செய்யும். அப்ப என்ன பண்ணுவீங்க? லோ வரப்ப, லைஃப்ல லோவா ஃபீல் பண்றப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க? லோவா ஃபீல் பண்றப்ப ஐ கெட் என்டர்டைன் இன்டு நேச்சர். எங்கேயாவது டிராவல் பண்ணிடுவேன், ஹில் ஸ்டேஷன் அது மாதிரி டிராவல் பண்ணிட்டு 6 வேளை சாப்பிட்டு 3 வேளை தூங்கிடுவேன். அவ்வளவுதான். ஒரே நாள், ஒரு நாள் 2 நாள் தான், அப்புறம் திருப்பி ரன் பண்ண ஆரம்பிச்சிரும். கரெக்டா. லோவா இருக்கப்ப சாப்பிடாம விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நானே சில பேர்ட்ட சொல்லுவேன், நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்ற பசங்க ரொம்ப டென்ஷனா வருவாங்க, இங்க வா கார்ல உட்காரு, நேரா போய் நல்ல பிரியாணி சாப்பிடுவோம், நல்லா சாப்பிட்டு நம்மள பூஸ்ட் பண்ணிக்கிறதானே. இது என்னோட வே ஆஃப் கெட்டிங் டு ட்ராக் அகைன். சிறப்பு சிறப்பு பிரதர். லைஃப் பத்தி உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படியா இருக்கு? நிறைய விஷயம் வந்து என் லைஃப்ல நடந்த ஈவெண்ட்ஸ்லயே நான் கத்துக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும்ன்ற சில விஷயங்களை பத்தி மட்டும் தான் நம்ம திங்கே பண்ணணும். அதுக்கு மேல இருக்கக்கூடிய விஷயங்களை திங்க் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம இன்டர்வியூக்கு உட்கார்றதுக்கு முன்னாடி நம்ம 2 பேர் பேசியிருந்தோம்ல, ஸ்கிரிப்ட் படி போலாமா ஃப்ளோவா போலாமான்னு. ஃப்ளோல போறது தான் எல்லாருக்குமே நல்லது லைஃப்ல. ஐ எம் சிட்டிங் ஹியர், நிறைய விஷயம் நடக்குது. நான் முன்னாடிலாம் ஐ யூஸ் டு டிராவல், ஆக்சுவலி டு பி ஃப்ராங்க் மோர் தென் 10,000 ஹார்ஸ் ஐ ஹவ் ஃப்ளூ. கிளைண்ட்ஸ் பாக்குறது போறது வரது நான் ஃப்ளூ பண்ணிருக்கேன். இந்தியாவா இல்ல வேர்ல்டுக்கே பண்றீங்க? இந்தியா அண்ட் சவுத் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் ஐ டிராவல். துபாய்லலாம் ஐ யூஸ் டு டிராவல் அண்ட் ஹேவ் மை கிளைண்ட்ஸ் தேர். அங்கேயுமே பொலிட்டிஷியன்ஸ் தான் இருக்காங்களா இல்ல வேற? நோ, கம்பெனிஸ், குட் கம்பெனிஸ். ஓகே ஓகே. நைஸ் குட் கம்பெனிஸ் ஐ ஹேவ். அது மாதிரிலாம் போகும்போது நான் பயம் இருந்ததில்ல. இந்த ஏர் இந்தியா கிராஷுக்கு அப்புறம் வந்து எப்பொழுதுமே சீட்ல உட்காரும் போதே ஏறுறோம், இறங்குவோமா, இறங்கிட்டா அடுத்து என்ன பண்ணணும், என்ன ஆகும். அந்த இதுல கூட நிறைய பேர் ஷேர்லாம் பண்ணாங்களே, ஒன் லாஸ்ட் மெசேஜ் ஃப்ரம் மெசேஜோட வேல்யூ என்னன்றது வந்து ஃப்ளைட்ல போர்ட் ஆயிட்டு ஃபேமிலிஸ்க்கு அனுப்புற மெசேஜோட வேல்யூ பார்த்தா தெரியும்லாம் சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி நிறைய விஷயம் என் லைஃபை மாத்திருச்சு. அதனால லைஃப்ல வந்து இன்னைக்கு டேவை எப்படி இந்த 24 ஹவர்ஸை ஃபுல்ஃபில்லா எனக்கு என் லைஃப்ல நான் தான் ப்ரெஷியஸ். வேற யாரை கம்பேர் பண்ணும் போதும், வேற எந்த பிரச்சனையை நான் பார்க்கும் போதும் எனக்கு என் லைஃப், எல்லாரும் அதே மாதிரி இன்னொன்னு சொல்லுவாங்க, ப்ராப்ளம்ஸ் இருக்கு, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு பண பிரச்சனை இருக்கு, எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு, எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்ல தொல்லை, எனக்கு லவ் ஃபெயிலியர். பிரச்சனை இல்லாத ஒரே இடம் சுடுகாடு தான். நெத்தி அடியாவே சொல்றேன் நான். அங்க போற வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும், எப்பொழுதுமே இருந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ டுடே நம்ம இன்னைக்கு எந்திரிச்சிருக்கோம். நேச்சரை நம்புறவங்களுக்கு நேச்சர், கடவுளை நம்புறவங்களுக்கு கடவுள் இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பயன்படுத்தலாம், எவ்வளோ நல்லா பயன்படுத்தலாம் அப்படின்ற லெவல்ல டெய்லி டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கேட்டிருந்தீங்கன்னா நான் அவ்வளோ தெளிவாலாம் பதில் சொல்லியிருக்க மாட்டேன். இப்போ நிறைய பட்டு 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 கத்துக்கிட்டோம். இந்த புத்தர் சொன்ன மாதிரி இக்கணத்தில் வாழு அப்படின்னு சொல்றீங்க. டு பி ஃப்ராங்க், நம்ம நிறைய திரை உலகத்திலையும் நிறைய எக்ஸாம்பிள் பார்க்குறோம். இப்போ ரீசெண்டா கலை உலகத்தினுடைய காட்ஃபாதர்னே கூட சொல்லலாம் நம்ம பாக்கியராஜ் சார்லாம். The day before he was in a good event, he was in a good happiness mode. Next day is not at all. யாருக்குமே அது வந்து உறுதியான ஒரு விஷயம் கிடையாதுல்ல. நிச்சயமா அது மட்டும்தான் மனுஷங்க இன்னும் கண்டுபிடிக்கல, அதை கண்டுபிடிக்கவும் முடியாதுன்னு நான் நம்புறேன். நிச்சயம் முடியவே முடியாது. உங்களுடைய எதிர்கால இலக்கு என்ன? கேப்சியோட எதிர்கால இலக்கு என்ன? எதை நோக்கி போயிட்டு இருக்கீங்க? எங்களோட எதிர்கால இலக்குன்றது வந்து எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து வாய்ப்பை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்க இளைஞர்களுக்கு கிடைக்கணும்
அப்படின்றத நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். மானிட்டைசேஷன், மணி கெட்டிங் அதெல்லாம் வந்து செகண்டரி. பிரைமரி வந்து நாங்க ஒரு சில விஷயங்கள்லாம் செய்யும்போது எங்களுக்கு வாய்ப்பு குடுக்க எல்லா இடத்துலயும் ஆட்கள் இல்ல. ஆட்கள் இருந்தாங்க. நாங்க நெனச்ச இடத்துலலாம் ஆட்கள் இல்ல. அது மாரி யாரு எப்படி வந்தாலும் இளைஞர்கள ஊக்குவிச்சு அவங்கள கொண்டு போய் ஒரு நல்ல இடத்துல அவங்களுடைய திங்கிங்க்கு ஏத்த மாரி அவங்கள மாத்தணும்ன்றது பிசினஸ் ரீதியான ஒரு இலக்கு. இப்போ உங்க கூட சேர்ந்து டிராவல் பண்ணணும், உங்கள மீட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒரு இளைஞர் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க ஒருத்தர் வந்து இன்ஸ்பயர் பண்றாருப்பா எனக்கு. என் என் நம்பர் நான் ஓப்பன் அப்பாவே சொல்லிருவேன். 7399433333. இல்லைங்க எல்லாம் கால் அடிச்சிட்டு இருக்க போறாங்க. நோ நான் எப்பொழுதுமே ரிப்ளை பண்ணிருவேன். எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, சேவ் பண்ணியிருக்க நம்பர ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க. நான் அன்னோன் நம்பர்ஸ ஃபர்ஸ்ட் எடுப்பேன். அன்னோன் நம்பர்ஸ ஃபர்ஸ்ட் எடுப்பேன். நான் சேவ் பண்ணி வைக்கிறது வந்து ஃபோன் எடுக்கக்கூடாதுன்றதுக்காக. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. சில நம்பர்லாம் வந்து இந்த நம்பர சேவ் பண்ணணும். ஃபோன் எடுக்கக்கூடாது. அது தனி. சாரி ஜஸ்ட் ஃபார் கிட்டிங் நான் சொல்றேன். நம்பர், Facebook. I have my own website. joshanranjit.com is my website. They can contact me anytime there. ஐடியாஸ் இருக்கக்கூடிய யூத்ஸ் வந்து எங்களோட சேர்ந்து இணைந்து பயணிக்கணும். ஒரு பிசினஸ் ரீதியா போகலாம், டிராவல் பண்ணலாம் அப்படின்னா டிசைர் இருந்தா மட்டும் போதும். எனக்கு இது படிச்சிருக்கணும், அது படிச்சிருக்கணும்னு இல்ல. ஐ வில் டேக் தம் இன்டு மை கம்பெனி. ஐ வில் கிவ் தம் 3 months ஆஃப் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங். அவங்களுக்கு தங்குற இடம் கொடுத்து ஐ வில் கிவ் தம் ட்ரைனிங் இன்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அது மாதிரி நம்ம டீம்ல ஒரு கிளைண்ட் இருக்காங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் அவங்களுக்குன்னு அவங்கள நியமிச்சு நீ போய் கத்துக்கோ. கத்துக்கிட்டு உனக்கு இந்த ஃபீல்டு புரிஞ்சுன்னா யூ டிராவல். ஆனா 3 மாசத்துக்கு சம்பளம்லாம் எதிர்பார்க்க கூடாது. தே கேன் லேர்ன். I can do that freely. அந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் வந்து ஃபுல்லா டிஜிட்டல் சம்பந்தமா தான் இருக்கும். Only into digital because we are into digital or else in writing, digital marketing, writing, branding of any personal persons. ஆக்சுவலி ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க பிரதர். பயங்கர மோட்டிவேட்டா வந்து இருக்கு. நமக்கு நம்ம தான் முக்கியங்கிறது ஒரு பெரிய மெசேஜா வந்து நான் எடுத்துக்கிறேன். உங்க வருங்கால இலக்குக்கு எல்லாத்தையுமே பெரிய வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியின் வாயிலா நான் வந்து விகடன் குடும்பத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நாங்க வந்து யங்ஸ்டர்ஸ் எங்களோட 27 வயசுல வந்து நாங்க அவ்வளோ பெரிய நிறுவனத்தை அப்ரோச் பண்ணும்போது, நாங்க உங்களோட நிகழ்வுகள்ல கலந்துக்கணும்னு அப்ரோச் பண்ணும்போது, இப்ப ரீசெண்டா நடந்த சினி அவார்ட்ஸ்ல எங்களையும் அவங்களோட ஒரு பார்ட்னரா இணைச்சுக்கிட்டு எங்களுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பை, ஏன்னா எப்பொழுதுமே நூற்றாண்டு விழாவை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம். நாங்கெல்லாம் பார்த்து இன்ஸ்பயரான நிறுவனம். விகடன் அப்படின்னா ஒரு இன்ஸ்பயரான நிறுவனம். அந்த நிறுவனத்துல எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இன்னைக்கு என்னுடைய கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வாய்ப்பும் கொடுத்ததுக்கு விகடனுக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.